ஹலோ, சின்ன வாழ்க்கெலாம் ஹாய், பெரிய வாழ்க்கெலாம் நமஸ்காரத்தை சொல்லிவிட்டு இன்றைக்கி திருத்தீஸ் கிச்சனில் என்ன அப்படின்னா, நேற்றுக்கு நாங்கள் சாட்டர்டே அன்றைக்கி மார்க்கெட் போயிருந்தோம். அன்றைக்கி ஒரு நாள் தான் இவர் சாட்டர்டே சண்டே ஹாலிடேங்கிறதுனால அன்றைக்கி வெளியில் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுப்போம். மெடிசன்ஸ் வாங்குறது, அப்புறம் நெய் வாங்குறது, அதெல்லாம் கொஞ்சம் கோட்டிங்கிற ஒரு ஏரியாவில் தான் கிடைக்கும். அதெல்லாம் கோட்டியில் இங்கே மெடிசன்ஸ் கிடைக்கும், பட் கோட்டியில் போனால் நமக்கு அது வந்து ஹோல்சேல் ஷாப்பு, டேப்லெட்லாம் விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நமக்கு. ஸோ 1 மந்த்துக்கான டேப்லெட் அங்கே போய் வாங்கின்னு வந்துடுவோம். டேப்லெட்டு, நெய், குக்கிங்க்கு வந்து நார்மல் ஜிஆர்பி நெய் யூஸ் பண்ணுவேன். பட் சாப்பிட்றதுக்கு போட்டுக்கிறதுக்கெலாம் நான் அங்கே நெய் சூப்பராக இருக்கும். அங்கே நெய் எருமை நெய்லாம் நல்லா கிடைக்கும். ஒயிட் பட்டர் அதெல்லாம் அந்த ஏரியாவில் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி காய்கறி எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதனால் சிலதெல்லாம் அங்கே போகும்போது அப்படியே வாங்கின்னு வந்துடுவோம் அந்த மந்த்துக்காக. ஒரு மந்த்துக்கு வாங்க வேண்டியதெல்லாம் நம்ம அங்கே போகும்போது என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் நாங்கள் அங்கேருந்து வாங்கின்னு வந்துடுவோம். ஸோ வாங்க, அந்த ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஹைதராபாத்தில் கோட்டி, அந்த கோட்டிங்கிற ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. அங்கே நிறையா சாட்ஸ் ஐட்டம், நம்ம சென்னையில் வந்து மாம்பழம் டி நகர் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஏரியா தான். அங்கே கிடைக்காத ஐட்டமே இல்லை, எல்லா ஐட்டமும் கிடைக்கும். ரொம்ப பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேமஸான சாட் கடையெல்லாம் இருக்குது அங்கே நிறையா. அந்த கோகுல் சாட்டுன்னு ரொம்ப ஃபேமஸ்ஸு. பாம்லா ஸ்டாச்சில் ஹைதராபாத்தில் அந்த ஷாப்பில் தான் ஆச்சு. அந்த சாட் சென்டரில் தான் பாம் பிளாஸ்ட் ஆச்சு. திருப்பி அது நல்லா ரெனோவேட் பண்ணி சூப்பராக இருக்கும். ரொம்ப ஃபேமஸ் கோட்டியில் வந்து அந்த சாட் ஷாப்பு. ஸோ உங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டுறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி காட்டுறேன். நாங்கள் மத்தியானம் வெயில், ஹைதராபாத்தில் வெயில் ஸ்டார்ட் ஆகிடுது கொஞ்சம் கொஞ்சமாக. சென்னையிலலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, உங்களுக்கு அந்த கோட்டி ஏரியாலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன். காய்கறி கூட அங்கே ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அங்கே காய்கறி ஆட்டம், காஃபி பொடி, நெய், பட்டர் இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிற மாதிரி அந்த இடத்துல ரொம்ப நல்லாயிருக்கும். காஃபி பொடியெல்லாம் நாங்கள் அங்கே போகும்போது வாங்கின்னு வந்து வச்சுக்குவோம். ஒரு மாதத்துக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம். ஸோ வீக்லி சாட்டர்டே விட்டால் நான் தனியாக போக முடியாதுன்னா, எங்கள் ஏரியாவிலேருந்து அது ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். அதனால் போகும்போதே ரெடியாக 1 மந்த்துக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் அங்கே போயிட்டு வாங்கின்னு வந்து வச்சுருவோம். ஸோ நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது எங்கள் ஹைதராபாத் ஏரியாலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, பார்க்கலாம். இது வந்து மலப்பட் அப்படிங்கிற ஒரு ஏரியா. இது கூட ரொம்ப நல்லா போகுது ஏரியாவும். மலப்பட் இதுதான் கோட்டி பஸ் ஸ்டாண்டு. கோட்டி ரொம்ப ஃபேமஸான ஏரியா ஹைதராபாத். இந்த கடையில் தான், இந்த மெடிக்கலில் தான் நாங்கள் வாங்குவோம் எப்போவுமே. மெடிசன்ஸு ஹோல்சேல் ரேட்டில் தருவாங்க. இது வந்துட்டு இங்கே பாருங்கள், முருகன் கீ இங்கே தான் இருக்கும். இந்த சைடில் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வெஜிடபிள் மார்க்கெட் டெய்லியுமே இங்கே உண்டு. நிறைய ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இங்கே ஊறுகாய் கிடைக்கும். நல்லா ஃபேமஸான ஊறுகாய் ஷாப் ஒன்று இருக்குது. ஊறுகாய் கிடைக்கும். அதுக்கப்புறம் முருகன் கீங்கிற ஃபேமஸ் கடை, அங்கே தான் எப்போவுமே நாங்கள் கீ வாங்குறது. கீ, பட்டர், பன்னீர் இதெல்லாம் சூப்பராக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ இந்த ஏரியாவில் ஃபுல் மார்க்கெட் ஏரியா தான் இது. நல்லாயிருக்கும், இங்கே தான் வாங்குவோம். பாருங்கள், இதுதான் முருகன் கீ ஷாப்பு. இங்கே முருகன் நெய் சூப்பராக இருக்கும். இங்கே தான் வாங்கி வச்சுப்போம் நாங்கள். அடுத்தது பாருங்கள், ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாக காய்கறி கடை தான் இருக்கும். காய்கறி தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். விலை தான் இந்த ஏரியாவில் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், பட் எங்கள் ஏரியாவில் கம்மியாக இருக்கும். சண்டே மார்க்கெட் போடுவோம், அங்கே கம்மியாக இருக்கும். இந்த ஊறுகாய், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாட் கடை ஒன்று இருக்குது. சாட் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இந்த ஏரியாவில், சூப்பராக கிடைக்கும். பாருங்கள், தான் முருகன் ஷாப்பு, முருகன் கீ ஷாப். ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாமே இங்கே நிறைய கிடைக்கும் இந்த ஏரியாவில். ஆமாம்மா, பட் காய்கறி மட்டும் இந்த ஏரியாவில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நாங்கள் இங்கே வாங்குறது கொஞ்சம் கம்மி தான் காய்கறி. இன்னும் நிறையா வெரைட்டி காய்கறிலாம் இருக்கும் இங்கே. இங்கே நிறைய வெரைட்டி நமக்கு நிறைய கிடைக்கும். இங்கே பாப்படி சாட்டு, சாண்ட்விச் பண்ணுறதுக்கு முறுக்கு, அப்புறம் வந்து நிறையா டாப்பிங்ஸு, இதெல்லாமே இங்கே நிறையா கிடைக்கும்.
ஆமாம். रेगुलर का रेगुलर नहीं मूंग का है, रेगुलर ही रहता है मूंग का है। पहले अपन गणेश पापड़ दिए ना, गणेश पापड़। हाँ हाँ गणेश रेगुलर। இந்த ஷாப்பில் நார்த் இந்தியன் ஸ்நாக்ஸ்லாம் நிறைய கிடைக்கும். நிறைய அந்த சப்பாத்தி, தேப்லா, அப்புறம் வந்துட்டு காட்டியா மிக்ஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். பாப்படி சட்னி இப்போ ஹாத்தில் தான் இருப்பா, இனிமேல் லீவு தானே 10 டேஸ்க்கு. ஸோ அதனால் சாட்டெல்லாம் நிறையா பண்ணி குடிக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டேன். சூப்பராக இருக்கும். நாங்கள் எப்போ வந்தாலும் இந்த கடையில் வாங்கிட்டுருவோம். அதாவது ஜூஸ் போடுறதுக்கு எசன்ஸ், அந்த மாதிரி சர்பத் மிக்ஸு இது எல்லாமே நிறையா கிடைக்கும். சூப்பராக இருக்கும் இந்த கடையில். இங்கே தான் வாங்கிட்டு அடுத்தது இந்த சைடில் கொஞ்சம் நைட்டிலாம் வாங்க வேண்டியது, அதையும் வாங்கிட்டு நாங்கள் ஆற்றுக்கு கிளம்பியாச்சு. மத்தியானம் வந்தோம், இதுவே சாயங்காலம் ஆகிடுத்து. நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு 7-8 மணிக்கு மேலே ஆகிடுத்து. நாங்கள் திருப்பி கிளம்பிட்டுருக்கோம், போயிருந்துருக்கோம். இது தில்சுக் நகர் ஏரியா. இது கூட ரொம்ப ஃபேமஸான ஏரியா, தில்சுக் நகர் சொல்வா. ஸோ ரொம்ப ஃபேமஸான ஏரியா. நம்ம அதான் டி நகர் மாதிரி தான் இருக்குது. இங்கே கூட எல்லாமே கிடைக்கும். ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாமே இங்கே கிடைக்கும். ஜுவல்ஸு இது வேணால் எல்லா ஷாப்பும் இங்கே கிடைக்கும். ஸோ இதுவும் ரொம்ப ஃபேமஸான ஏரியா. பார்த்தாச்சு. பார்த்து நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம் ஆற்றுக்கு. வீட்டுக்கிட்ட வந்துட்டு பாருங்கள், எங்கள் அப்பார்ட்மெண்ட் என்ட்ரன்ஸ் இதுதான் என்ட்ரன்ஸு. வந்தாச்சு, வந்துட்டு போயிட்டுருக்கோம். இது என்ட்ரன்ஸ்லேருந்து எங்களோட பிளாக் போகிறதுக்கு ஒரு கிலோமீட்டர் இருக்கும். இல்லை அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட் இது. ஃபுல்லாக அங்கேருந்து என்ட்ரன்ஸ்லேருந்து எங்கள் லாஸ்ட்டுக்கு வரத்துக்கு 1 கிலோமீட்டர் ஆகும். இப்போ பேக் சைடு கூட ஒரு என்ட்ரன்ஸ் வைக்க போகிறா. அது வேலைலாம் நடந்துட்டுருக்கு. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அதை கூட ஓப்பன் பண்ணிவிடுவா. பேக் சைட் கேட்டும் ஒன்று இருக்குது. ஸோ வந்தாச்சு. வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, பாருங்கள். என்னோடய வீடியோவை விடாமல் பாருங்க. ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. என்னோடய வீடியோ அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.